தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரசாரம் செய்வதற்காக பிரதமர் மோடி இன்று கோவை வருகிறார். அங்குள்ள கொடிசியா மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பிரதமர் மோடி உரையாற்றுகிறார். தமிழக தேர்தலுக்காக இன்று முதல் முறையாக ராகுல் காந்தி திருச்சி துறையூரில் பிரசாரம் செய்ய உள்ளதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் ஒரே நாளில் பிரதமர் மோடியும் ராகுல் காந்தியும் தமிழகத்தில் தேர்தல் பிரசாரத்தில் ஈடுபடுவது கவனம் பெற்றுள்ளது. மத்திய அரசு கொண்டு வந்த மகளிர் இடஒதுக்கீடு மற்றும் தொகுதி மறுவரையறை மசோதாக்கள் வாக்கெடுப்பில் தோற்றதை முதல்வர் ஸ்டாலின் வரவேற்றுள்ளார். தனது சமூக வலைதள பக்கத்தில் டெல்லியை வீழ்த்தியது தமிழ்நாடு என மகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் டெல்லியின் ஆணவத்தையும் ஆணவத்துக்கு துணை போகும் அடிமைகளையும் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒருசேர வீழ்த்துவோம் எனவும் பதிவிட்டுள்ளார். ராமதாஸ் அன்புமணியை நான் தான் பிரித்தேன் என அவரது மகள்கள் மூலம் பொய்ச்செய்தி பரப்பப்படுவதாக ஜிகே மணி வேதனை தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய ஜிகே மணி, மருத்துவமனையில் இருந்த அப்பாவை வந்து பார்க்காமல் அவருக்கு ஏதாவது ஒன்று என்றால் உங்களை துளைத்து விடுவேன் என அன்புமணி கூறினார். தற்போது அவரது மகள்கள் தன்னை குற்றம் சாட்டுவதெல்லாம் நியாயமே இல்லை என்றார். இந்த நாடகம் வெகுநாள் எடுபடாது என்றும் கூறினார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் சங்ககிரி தொகுதி பரப்புரையில் பேசிய அவர், அதிமுக ஆட்சி அமைந்ததும் மளிகை கடைகளில் கிடைப்பது போன்ற உயர்தர அரிசி ரேஷன் கடைகளில் வழங்கப்படும். இனி மக்கள் தனியாக காசு கொடுத்து அரிசி வாங்க தேவையில்லை. எத்தனை 1000 கோடி செலவானாலும் பரவாயில்லை. ஏழைகளுக்காக இந்த திட்டத்தை அதிமுக நிச்சயம் நிறைவேற்றும் வாக்குறுதி அளித்தார். IPL நிறுவனர் லலித் மோடி இந்திய கிரிக்கெட் மைதானங்களை இந்திய கிரிக்கெட் வாரியம் புதுப்பிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். கடவுளை விட அவர்களிடம் அதிக பணம் இருப்பதாக கூறிய லலித் மோடி பழைய மைதானங்களை இடித்துவிட்டு புதிதாக கட்ட வேண்டும் என்று பரிந்துரைத்தார். 2030க்குள் IPL-இல் ஒவ்வொரு முன்னணி வீரரும் 150 கோடி வரை சம்பாதிப்பார்கள் என்றும் எதிர்காலத்தில் வீரர்கள் தேசிய அணியை விட IPL-க்கு முன்னுரிமை அளிப்பார்கள் என்றும் தெரிவித்தார். மத்திய அரசு கொண்டு வந்த 33% மகளிர் இடஒதுக்கீடு திருத்த மசோதா தோல்வியடைந்தது. அதேபோல் தொகுதி மறுவரையறை மசோதாவும் வாக்கெடுப்பின் போது தோல்வியடைந்தது. கொண்டு வந்த இரு மசோதாக்களும் தோல்வியடைந்ததால் மத்திய அரசுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 489 பேர் வாக்களித்ததில் 278 உறுப்பினர்கள் ஆதரவாகவும் 211 பேர் எதிர்த்தும் வாக்களித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் மோடி எதை கட்டுப்படுத்தினாலும் தமிழக முதல்வர் ஸ்டாலினை கட்டுப்படுத்த முடியாது என ராகுல் காந்தி கூறியுள்ளார். சோளிங்கர் பிரச்சாரத்தில் பேசிய ராகுல் காந்தி, ஸ்டாலினுக்கு அழுத்தம் தர முடியாது என தெரிந்துதான் அவரை நீக்கிவிட்டு தான் சொல்வதை கேட்கும் முதல்வரை தேர்ந்தெடுக்க பிரதமர் மோடி நினைக்கிறார் என்றார். ஆனால் மோடியின் கனவு பலிக்காது எனவும் தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி மகத்தான வெற்றியை பெறப்போவதாகவும் பேசியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் விளவன்கோடு சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் டிடி பிரவீனை ஆதரித்து இன்று கேரளாவின் முன்னாள் முதலமைச்சர் உம்மன் சாண்டியின் மகள் மரியாம்மன் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். தொகுதிக்குட்பட்ட நல்லூர் மற்றும் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களை நேரில் சந்தித்து கை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். கேஸ் சிலிண்டர் புக்கிங்கிற்கான எந்தவொரு காலக்கெடுவும் நிர்ணயிக்கப்படவில்லை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு அறவே இல்லை என்றும் மக்கள் தேவையின்றி அச்சமடைந்து அவசரமாக கேஸ் முன்பதிவு செய்ய வேண்டாம் என்றும் அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. போர் பதற்றத்தால் வீட்டு கேஸ் சிலிண்டர் புக் செய்வதில் காலக்கெடு இருப்பதாக செய்திகள் பரவியது குறிப்பிடத்தக்கது. IPL தொடரில் ஏப்ரல் 18ஆம் தேதியான இன்று சென்னை அணியும் ஹைதராபாத் அணியும் மோதுகின்றன. டாஸ் வென்ற சென்னை அணி பவுலிங் தேர்வு செய்துள்ளது. அதன்படி ஹைதராபாத் அணி பேட்டிங் செய்ய துவங்கியுள்ளது. இதுவரை இரு அணிகளும் 22 முறை நேருக்கு நேர் மோதியுள்ளன. அதில் சென்னை அணி 15 முறையும் ஹைதராபாத் அணி 7 முறையும் வெற்றி பெற்றுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது.